Please subscribe Sadhguru Sai Creations. டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. 40 இயர்ஸ் ஆன பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னவோ ரொம்ப டல் ஆகிட்டான். ஒரு வேளை கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, தலை சுத்தல் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது. நாளைக்கு ஒரு வேளை இதை இப்படி பயன்படுத்தும் போது, அது பெண்கள், இது அடல்ட்ஸ் தான் எடுக்கணும். ஃப்ளோவை அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி தெரியுது. காலையில் எந்திரிச்சு கிச்சனில் நிற்க கூட முடியலையே. அதாவது பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டோலா இருக்குது, ஃபிஷர்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது, அல்சர் தொடர்பான பிரச்சனைகளில் நம்ம இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறது. நிறைய கிட்ஸுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. குழந்தைகளுக்குமே இரத்த சோகை இருக்கிறது, அனிமியா. இந்த இரத்த சோகை பிரச்சனை நிறைய குழந்தைகளுக்கு இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம். டீனேஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இது மட்டும் ஏன், நிறைய பேருக்கு ஒரு 40 இயர்ஸ் ஆன பெண்களுக்கு, இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான நேச்சுரலான உணவுகள் நம்ம எடுக்கலாம்? ஏன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவலும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது மூளையோட செயல்பாடு குறையும். அதனால தான் நிறைய குழந்தைகளுக்கு நம்ம பார்த்தோம்னா நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னவோ ரொம்ப டல் ஆகிட்டான். ஒரு வேளை க்ரோத் இருக்கிறதுனால அப்படியா, ஏஜ் ஆக ஆக வளரும் போது அப்படி இருக்குமா, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, ஒரு ஆக்டிவே இல்லாமல் இருக்காங்க. ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது தூக்கிட்டு போயிட்டு ஸ்கூல் விட்டு வந்த உடனே டயர்டாக இருக்குன்னு படுத்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க. அப்போ நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் குறையும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் வரும். இதுவே பெண்கள் நிறைய பேரும் நீங்களும் சொல்கிறது என்னென்னா, கொஞ்ச நேரம் நான் குக் பண்ணிகிட்டு இருந்தாவே அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுத்தால் தான் திரும்ப என்ன வேலையோ என்னால் செய்ய முடியும். கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது, தலை சுத்தல் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறதும் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தால், உடலில் ஆக்சிஜன் லெவலும் நமக்கு குறைவாக இருந்தால் ஏற்படுறது தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம உடல் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கும், நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எந்த மாதிரியான நேச்சுரலான உணவுகள் நம்ம எடுக்கலாம்? ஸோ ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவுகள், கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது என்னென்னு பார்க்கலாம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான உணவுகள் எப்படி இருக்கும், அந்த மருந்துகள் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய லிவர், கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும். ஏன்னா கல்லீரலும் நம்மளுடைய ஸ்ப்ளீன், மண்ணீரலும் நார்மலாக இருக்கும்போது தான் ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நார்மலாகவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் பலப்படுத்தக்கூடிய மருந்துகளாக தான் இருக்கும். இன்னொன்று போன் மேரோ. ஸோ 7 உடற்தாதுக்களில் நமக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எண்பு மஜ்ஜை. இந்த எண்பு மஜ்ஜையை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகளும் உணவுகளும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக சித்த மருத்துவத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கஷாயம், திராட்சாதி கஷாயம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஈஸியாக அது வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த திராட்சாதி கஷாயம் ஒரு நாளைக்கு காலையிலையும் இரவும் 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ml எடுத்துகிட்டு ஒரு 20 ml இல்லைன்னா 30 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த திராட்சாதி கஷாயத்தை காலையிலையும் இரவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது மண்டூராதி கஷாயம் பயன்படுத்தலாம். ஹீமோகுளோபின் லெவலை அது ரொம்ப பெட்டராகவே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. இதனோட சீந்தில் சேர்ந்த மருந்துகள், கீழாநெல்லி சேர்ந்த மருந்துகள் எடுக்கும்பொழுதும் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சில வகையான நெய் மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது அஸ்வகந்தா நெய் 2 ஸ்பூன் நம்ம எடுக்கிறோன்னா இதில் மிளகளவுக்கு அன்னபேதி செந்தூரம் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை இப்படி பயன்படுத்தும் பொழுது, அது பெண்கள், இது அடல்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ பெண்கள் ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சதாவரி நெய் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ஆண்களாக இருக்கும்பொழுது அஸ்வகந்தா நெய்யும், பெண்கள் சதாவரி நெய்யும் பயன்படுத்தலாம். ஸோ 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம ஒரு மிளகு அளவுக்கு நம்ம அன்னபேதி செந்தூரம் மிக்ஸ் பண்ணி இதை டெய்லி ஒரு வேளை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது
நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஹீமோகுளோபின் லெவல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த நெய் மருந்துகளோடு சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது அந்த டயர்ட்னஸ் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் வலிமை இல்லாமல் இருக்கிறது, உடல் சோர்வு ஏற்படுறது, ஸோ அடிக்கடி நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா டக்குன்னு ஃபீவர் வர மாதிரி இருக்கே, உடம்பு எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி அவ்வளவு அடித்து போட்ட மாதிரி ஒரு வலி தெரியுது, காலையில் எந்திரிச்சு கிச்சனில் நிற்கக்கூட முடியலையே, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லிவர், ஸோ லிவர் ஃபங்க்ஷனை லிவர் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உணவுகள், இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த நெய் மருந்துகள் அஸ்வகந்தா நெய்யோ சதாவரி நெய்யோ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல் நல்லாவே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த போன் மேரோ, ஸோ போன் மேரோவில் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கும் இந்த நெய் மருந்துகளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி உணவு முறைகளில் பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள், ஸோ இந்த அயனாக இருக்கட்டும், அதாவது இரும்புச்சத்து குறைபாடோ இல்லை கால்சியம், புரோட்டீன், இது குறைபாடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கீரை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ கீரை சார்ந்த உணவுகளை நம்ம எடுக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்க ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ண தான் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா முருங்கை கீரையை பயன்படுத்தலாம், கீழாநெல்லி, வல்லாரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது எல்லாமே நல்ல தண்ணீரில் வேக வைத்து அந்த தண்ணீரை கூட குடிக்கலாம். கீரை வகைகளில் கொஞ்சம் சீரகம், சோம்பு சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுதும், ஸோ காலையில் ஒரு வேளை இதை சூப் மாதிரி நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்பொழுதும் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணியும் பொன்னாங்கண்ணியும் நல்ல அயன் கண்டென்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதில் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, அந்த டைமில் இந்த கீரையை டெய்லி ஒரு 10 நாட்கள் சாப்பிட்டாலே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, அதாவது பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டோலா இருக்குது, ஃபிஷர்ஸ் இருக்குது, ஆனல் ஃபிஷர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லையோ இல்லை உங்களுக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனைகளில் நம்ம இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுதோ அந்த சமயத்துலேயோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ளீடிங் இருக்கக்கூடிய சமயத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குன்னா இந்த கீரை வகைகளை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அதுவும் சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகளும் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே குழந்தைகள் ஒரு வீக்னஸ் இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய், ஸோ நெல்லிக்காயை லேகியமாக பயன்படுத்தலாம். ஸோ நெல்லி லேகியம் ரொம்ப முக்கியமானது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 5 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் லேகியம் பயன்படுத்தலாம், கரிசலாங்கண்ணி லேகியமும் பயன்படுத்தலாம். ஸோ கரிசலாங்கண்ணி லேகியமாக எடுக்கும்பொழுது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியுங்க. கரிசலாங்கண்ணி லேகியமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ண ஒரு 1 மந்த்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்குது, ஸோ பீரியட்ஸ் டைமில் பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா 1 மாதம் 2 மாதம் இல்லை 3 மாதம் வரைக்குமே நமக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபைப்ராய்டு இருக்கா இல்லை அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கான்றதை செக் பண்ணியே ஆகணுங்க. இல்லைனா எவ்ரி மந்த் இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்னும் வேகமாக நமக்கு உடலில் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கல்லீரல் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாயிண்டிஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஃபேட்டி லிவர், இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் இருந்துச்சுனாலும், இல்லை சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு கிடுகிடுன்னு ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கேற்ற சிகிச்சைகள் எடுக்கும்பொழுதும் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.